பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா சாப்டர் 53 verse 10. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். The will of the Lord shall prosper in his hand. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருக்கு சித்தமானது அவரே வாய்க்க பண்ணுவாராம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அநேக காரியம் என்னுடைய வாழ்க்கையில அது நன்மையானதாக கிடைக்க வேண்டும், அநேக காரியங்கள் நான் எதிர்பார்க்கிற மாதிரி அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கிறத காட்டிலும் ஏசப்பா உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் ஒரு விசேஷித்த அழைப்பையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு விசேஷித்த திட்டம் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில அது நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சில காரியங்கள்லாம் நீங்க எவ்வளவு நீங்க முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் தடையாகவே இருக்கும். காரணம், அந்த காரியத்துல கர்த்தருடைய சித்தம் இருக்காது. அப்ப இன்றைக்கு நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஏசப்பா, உங்களுக்கு சித்தமானது ஆண்டவரே ஏசப்பா வாய்க்கணும். ஆண்டவரே ஏசப்பா, என்னுடைய விருப்பத்துக்காக இல்ல, உங்களுடைய சித்தம் தான் ஆண்டவரே ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். ஆண்டவரே ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற பிசினஸ்ல நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருக்கு சித்தமானது என்னவோ அது நடக்கணும், அந்த காரியம் கிடைக்கணும்னு மட்டும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, அநேக விருப்பங்களோட இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா, உங்களுக்கு சித்தமானது மட்டுமே ஆண்டவரே ஏசப்பா நடக்கணும், உங்களுக்கு சித்தமானது மட்டுமே கிடைத்தால் போதும் என்று ஆண்டவரே ஏசப்பா இன்னைக்கு தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. நீங்க ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே வழி நடத்துங்க. ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு எது ஆசீர்வாதமாக இருக்குமோ அந்த காரியத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சித்தமானது கண்டிப்பா வாய்க்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் அது தடையாக இருக்குதேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. ஒரு நாள் வரும், அவருக்கு சித்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அது வரைக்கும் மிற்ற எல்லா காரியங்களும் அது தடையாகவே தான் காணப்படும். கர்த்தருக்கு சித்தமானது ஏற்ற வேளையில உங்களுடைய கரங்கள்ல கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.